நேச்சரோட வாழ்க்கை, நல்ல ஃப்யூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட். இது எங்கன்னு தானே கேட்குறீங்க? நம்ம வெஸ்ட் தாம்பரம் பக்கத்தில் இருக்க விஎல்சி ஈடன் கார்டன் சோமங்கலத்தில் தான். வணக்கம், வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம விஎல்சி ஈடன் கார்டன் சொல்லிட்டு சோமங்கலம் வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து ரொம்ப பக்கம். ஆல்சோ அது குன்றத்தூர் வழியாக அக்சஸ் பண்ணலாம். அங்கே ஒரு பிளாட் இருக்குது, 62 பிளாட், கிட்டத்தட்ட 2.29 ஏக்கர்ஸில் விஎல்சி ஈடன் கார்டன் சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. அதுக்கு நமக்கு இன்வைட் பண்ணாங்க, வந்து உங்கள் ஆடியன்ஸ்ட்டு சொல்லுங்கன்ட்டு. இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனில் நம்ம கிளம்ப போகிறோம். ட்ரோன் எடுத்து வச்சு அவுட்டரிங் ரோடு வழியாக தான் போக போகிறேன். அப்படியே வந்து வெஸ்ட் தாம்பரத்து கிஷ்கிந்தா ரோடு இருக்குல்ல, அந்த வழியாக போக போகிறேன். ஸோ அது வழியாக போவோம். ஓகே, நான் வண்டியில் போகிறேன். அப்படியே உங்களுக்கு போக போக எல்லாத்தையும் நான் அப்படியே ஒன்றா காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஎல்சி ஈடன் கார்டன் சைட்டை ஓன் பண்ணுறது விஎல்சி ப்ராப்பர்ட்டிஸ். இவங்க இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக இருக்காங்க. 18 இயர்ஸாக ஏகப்பட்ட கஸ்டமரோட ட்ரஸ்ட்டையும் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் காமிக்க போகிற இந்த சைட் உங்கள் லைஃப்லேயும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட்டில் பார்க்குறது வந்து ஜிஎஸ்டி ரோடு போகிறது. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் கூட இல்லை, ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸு. இதே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் போகிற ரோடு, அவுட்டரிங் ரோடு இப்படி தான் போயிட்டு வந்து கனெக்ட் ஆக போகுது. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரோடு ரொம்ப முக்கியமான ரோடு. என் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 600-700 மீட்டர்லேருந்து இது மெயின்லேருந்து கனெக்ட் ஆகிறதுனால, அந்த ரீசனால நானே இங்கே வந்து வீடு வாங்கியிருக்கேன். நான் வீடு வாங்கின கதையை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ விஎல்சி கார்டன் போய் விஎல்சி ஈடன் கார்டன் நோக்கி போவோம். இது ஆக்சுவலாக ஒரு பிளைண்ட் ஸ்பாட். இந்த இடத்துல டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக தான் டேர்ன் பண்ணணும். இப்போ நம்ம கரெக்டாக வண்டலூர் வாலாஜாபாத் ரோட்டில் இருக்கோம். அவுட்டரிங் ரோடு இதுதான். இங்கே பாருங்களேன், இதுதான் அவுட்டரிங் ரோட ஸ்டார்டிங். வண்டலூர் இது மன்னிவாக்கம் ஜங்ஷன். ரைட்டாகவும் போகலாம் சோமங்கலம் அந்த விஎல்சி ஈடன் கார்டனுக்கு. ரைட் எடுத்து போகலாம். நான் ரைட் எடுத்து போக போகிறேன். ஏன்னா அவுட்டரிங் ரோடில் போனீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் எதுவுமே இருக்காது, ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். இந்த அவுட்டரிங் ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கிஷ்கிந்தா ரோடு வரும். இந்த கிஷ்கிந்தா ரோடோட லெஃப்ட் எடுத்தால் நம்ம அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். நான் உங்களுக்கு அப்படியே போகும்போது காட்டுறேன். இப்போ நம்ம எக்ஸாக்டாக சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அவுட்டரிங் ரோடு. நம்ம அவுட்டரிங் ரோடில் இப்போ கனெக்ட் ஆகிட்டோம். கனெக்ட் ஆகிட்டு இந்த நேராக போகிறது மீஞ்சூருக்கு போகும். அவுட்டரிங் ரோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, வண்டலூரில் ஆரம்பிச்சு மீஞ்சூர் வரைக்கும் போகுது. இல்லை, நம்ம சென்னையில் முக்கியமான கனெக்டிவிட்டி தான் இது. அடுத்த ஸ்டாப்பை நம்ம கிஷ்கிந்தா ரோடு தான். இதுதான் தாம்பரம் டு கிஷ்கிந்தா ரோடு. அவுட்டரிங் ரோடுக்கு கீழேயே இருக்கு. நேராக போனீங்கன்னா தாம்பரம். இப்போ நம்ம வண்டலூர்லேருந்து வந்தோம். ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு போந்தமல்லி அப்படியே மீஞ்சூர் அப்படியே கனெக்ட் ஆகிடும். இது கிஷ்கிந்தா ரோடு. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்குல்ல, அது போகிறது. நம்ம அப்படியே போகலாம். இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். இது வந்து உங்களுக்கு சென்னை சிட்டி லிமிட்குள்ளே தான் வருது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நேச்சரோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பிஸியான ரோடு. உங்களுக்கு பயமே இருக்க தேவையில்லை. கரெக்டாக காலேஜ் விடுற டயத்தில் நம்ம வந்திருக்கோம். இதுதான் சாய்ராம் காலேஜோட என்ட்ரன்ஸ். செம்ம மழை பெய்யுது. நம்ம சைட்டுக்கு ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடி இருக்கும். சரி, ஃபுல்லாக போனால் அப்படியே தொப்பலாம் நனைஞ்சிரும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், மழை விட்டுருக்கு. இப்போ வாங்க கிளம்பலாம். இந்த இடம் இப்போ பார்க்கறதுக்கு கேரளா குமிளி தேக்கடி இருக்குல்ல, இந்த கேரளாவில் அப்படி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. ஆனால் ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் சிட்டியோட லைஃபு ப்ளஸ் வில்லேஜ் வைப்பு. இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் விட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு போகணுமா லெஃப்ட்டு போகணுமா? ரைட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த முதலமைச்சர் விளையாட்டு அரங்கம் சோமமங்கலம். அந்த கிரவுண்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம சைட்டு. இதோ விஎல்சி கார்டனுக்கு போய் கொண்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் விஎல்சி கார்டன் ஜாக்பாட் கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சோட பிளாக் டாப் ரோடு. ஒரு 33 அடி ரோடு, 24 அடி ரோடு. உள்ளே போயிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். கரெக்டாக மழை டயத்தில் வந்திருக்கோம். அதனால நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். தண்ணி நீலாம் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறலாம் எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். நான் வண்டியை நிப்பாட்டுறேன். உள்ளே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட போயிட்டு நம்ம டீட்டெயிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி வாங்கி வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரில் ரைட். அத்தோட இது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். உள்ள சூப்பராக வந்திருக்கு. உள்ள போய் சுற்றி பார்ப்போம். சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு சூப்பரான சைட்டு வேற லெவலு, செம்மையாக இருக்குது.
சைட்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே உள்ள ஃபுல்லாக ஒரு மாண்டேஜ் மாதிரி பார்த்துருப்பீங்க. நான் உள்ள வண்டியை நிப்பாட்டிட்டு உங்களுக்காக வெளில வந்து நிற்கிறேன். செம்மையாக மழை பெய்யுது. மழை பெய்யுற டயத்தில் ஒரு சைட்டை ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ரிவ்யூ பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். செம்மையாக மழை பெய்யுது. இந்த மழை பெய்யுற இடத்துல இந்த சைட்டோட பேர் எல்லாத்தையும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். உள்ள போகிறதுக்கு முன்னாடி இடத்தோட பேர் VLC ஈடன் கார்டன். இது இருக்கிற இடம் வந்து சோமமங்கலம். இதோட அக்சசிபிலிட்டி வந்து 2 இருக்கு. ஒன்று வெஸ்ட் தாம்பரம் வழியாக வரலாம், கிஷ்கிந்தா ரோடு. கிஷ்கிந்தா அவுட்டரிங் ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து இங்கே வரது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். செம்ம டிராஃபிக்காக இருந்தால் உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. இன்னொரு அக்சஸ் குன்றத்தூர் ரோடு இருக்கு, ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம். அண்ட் இங்க டோட்டலா வந்து இந்த சைட்டோட அளவு வந்து உங்களுக்கு 2.29 ஏக்கர்ஸ். மொத்தம் 62 பிளாட், 20 பிளாட்ஸ் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட். ஓகேவா, வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க கேமராமேன். அப்படியே நானும் இதை சாத்திடுறேன். என்ட்ரன்ஸ் இருந்து எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டேன். எகைன் இன்னொரு தடவை நான் 1 by 1 உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைட்ல நீங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான், நேச்சரோட கனெக்டிவிட்டியா இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ். இதை விட எதுவுமே இருக்காது சென்னைக்கு பக்கத்துல, அதுவும் சிட்டி லிமிட் உள்ள. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு அந்த கிஷ்கிந்தா பக்கத்துல எல்லாம் அங்க per ஸ்கொயர் ஃபீட் 5500 ரூபா 6000 ரூபா போயிட்டு இருக்கு. இப்போ இங்க per ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுனா 3333 தான் per ஸ்கொயர் ஃபீட். 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1540 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அண்ட் இன்னொரு பிளஸ் என்னன்னா, இங்க டூப்ளெக்ஸ் வில்லா வந்து அவங்களே கட்டி தராங்க. 53 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். டூப்ளெக்ஸ் வில்லா 2 BHK பெஸ்ட். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு காமா சிட்டிக்கு பக்கத்துலயே இப்படி ஒரு சைட்டு. இந்த சைட்டு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு சொல்றேன். ஒரு காமான இடத்துல எனக்கு ஒரு வீடு கட்டி அமைதியா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். ஃபியூச்சர் அப்ரிசியேஷன். இப்பெல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவுட்டரிங் ரோடு வர்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடிலாம் அந்த சைட்ல 2000 ரூபாய் 2500 ரூபாய் இருந்துச்சு, 1500 ரூபாய் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கம்மியா உங்களால பார்க்கவே முடியாது. ரீசேல் பிளாட்டே 5000 ரூபாய் 5500 ரூபாய் விற்கிறாங்க. இப்பெல்லாம் 6000 ரூபாய் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டயத்துல இப்போ இங்க 3333 ரூபாய்க்கு நீங்க வாங்கி போட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல அப்படியே டபுள் அப்ரிஷியேட் ஆயிடும். இல்ல ஃபியூச்சருக்காக ஒரு காமான பிளேஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுவும் இங்கே பெஸ்ட். ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. இங்க பக்கத்துல அக்சசிபிலிட்டிக்கு என்னென்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோட் அக்சஸ் சொல்றேன். சோமமங்கலம் மெயின் ரோடு, சோமமங்கலம் டு உங்களுக்கு கிஷ்கிந்தா மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, இது 2 அக்சஸ் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வெஸ்ட் தாம்பரம் வழியாவும் வரலாம், நீங்க குன்றத்தூர் வழியாவும் வரலாம். அண்ட் சோமமங்கலத்தை ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு. ரொம்ப பழங்கால சிவன் டெம்பிள். ஸோ ஸ்பிரிச்சுவலான பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இங்க கனெக்டிவிட்டி அண்ட் நியர்பை லேண்ட்மார்க்லாம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா சோமங்கலம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், DMG காலேஜ், குடியர்த் ஸ்கூல், ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல், வேதவள்ளி வித்யா மந்திர் ஸ்கூல், மாதா இன்ஜினியரிங் காலேஜ். இது எல்லாமே ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. எசென்சியல் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா சோமங்கலம் SBI பிரான்ச், பஸ் ஸ்டாண்ட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியம், இது எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். பிளாட்ஸில் அவங்க ஒரு அமெனிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு, அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். இதே உள்ள வர ரோடு வந்து மெயின் ரோடு வந்து 33 ஃபீட் ரோடு, சைட் பேஸில் இருக்க எல்லாமே உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு, பிளாக் டாப் ரோடு நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சைடுமே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் நல்ல உயரமா நல்ல ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் அது ஒன்று. அண்ட் அடுத்து EB லைன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம 2 சைடுமே சோலார் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவென்யூ ட்ரீஸ்லாம் நீங்க பார்க்கலாம். எல்லா இடத்துல அவென்யூ ட்ரீஸை தாண்டி இங்க இன்னொரு ஸ்பெஷல் வந்து உள்ள தென்னை மரம்லாம் இருக்கு. இங்க பாத்துக்கோங்க, சிசிடிவி சூப்பர்ல. ஏன்னா ஒரு கம்யூனிட்டியா இருக்கும்போது இப்பெல்லாம் சிசிடிவி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ ட்ரெஸ்பாசர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபேமிலியோட இருக்கோம் அப்படின்னா சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். வாட்டர் கனெக்டிவிட்டி எல்லா பிளாட்டுக்கும் உங்களுக்கு வாட்டர் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, அது இங்க இருக்கு. அப்புறம் இது வடிகால் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி சைட் இப்போ இருக்க சைட்ல நான் பார்க்க முடியறது இல்லை. இங்க பாருங்களேன், இங்க வந்து வடிகால் கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா இருக்கு. முக்கியமா DTCPN ரெரா அப்ரூவ்டு. நான் ரெரா நம்பரை ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்க 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பர் ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் 3333. 5 நிமிஷம் டிராவல் பண்ணி நீங்க கிஷ்கிந்தா ரோடுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா 6000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட். நல்லா யோசிச்சுக்கோங்க, இதுதான் பெஸ்ட் இங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நான் எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தயங்காம கேட்கலாம். கீழே தெரிய நம்பர் டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். இதுல புரோக்கரேஜ் மீடியேட்டர்லாம் யாருமே இல்லை. நம்ம சேனலை பார்த்துட்டு கால் பண்றீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்களோட சர்வீஸ் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸ்டே டியூன்ட் வித் தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் யூஸ்வலா பண்ற ஒரு ரியல் எஸ்டேட் ரிவ்யூ மாதிரி இல்லாம என் வீடு வண்டலூர்லேருந்து கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, அவுட்டரிங் ரோடு அந்த வழியா இங்கே இருக்க டிராஃபிக் எல்லாத்தையும் நான் காமிக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவனா பார்த்து இன்னைக்கு இதை மழையும் கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு அப்படியே மழை வந்தோடனே வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம், அப்படிலாம் இல்லை. மழையில இந்த சைட் எப்படி இருக்குன்னா சரியான மழை, நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அந்த சரியான மழையில எப்படி இருக்கு, தண்ணியெல்லாம் தேங்குதா, இதெல்லாம் உங்கள்ட்ட வந்து காமிக்கணும்னு நினைச்சேன். சும்மா தண்ணியெல்லாம் எங்கேயுமே இல்லை, நல்லா இருக்கு. சிட்டிக்கு பக்கத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் சிட்டியில கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் சிட்டிக்கு பக்கத்திலேயே ஒரு சூப்பராக நேச்சரோட ஒரு சைட்டு வேணும், இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபேமிலிக்கோ இல்லை ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்க்கோ நீங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது பெஸ்ட்டான இடம். மிஸ் பண்ணிடாதீங்க.